நான் பயங்கரமான விஜய் ரசிகர். ஆனால் இந்த இத்தனை பேர் இறந்து போனதை வந்து சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. விஜய் எதுக்கு தேவையில்லாத வந்து அதை எதை பேசிகிட்டு இருக்காருன்னு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எதுக்கு இந்த கூட்டணும், எதுக்கு சினிமா விட்டு வராருன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் வந்து இப்போ இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய். இதுக்கு முன்னாடியாவது எனக்கு கொஞ்சமாவது அவர் வந்துடுவாருன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து அவர் வரமாட்டார் அப்படின்றது வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது சரி போனா போதுன்னு அவரே விலகலான்னு நினச்சாலும் இந்த சில பேரோட ஆட்சியை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், அவர் வர்றதை எவனாலையும் தடுக்க முடியாது. அது எவனாலையும் தடுக்க முடியாது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், சும்மா இருக்கிற மனுஷனை நீங்களே சீண்டி வர வச்சுட்டீங்க. நான் இது அவர் மேலே தப்பு இல்லை. சாதாரணமாக சில பேர் வெளியே போகிறதுக்கு எஸ்பி டிஎஸ்பின்னு சொல்லி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு அவ்வளோ போலீஸ் வருவாங்க. ஒரு மனுஷன் 2 மனுஷன் போகிறதுக்கு அவ்வளோ போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்போது இங்கே அரசியலில் இருக்க உங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் மொத்த போலீஸுமா. அப்புறம் பொதுமக்களுக்கு எதுக்கு போலீஸ் இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கூட்டம் கூடுற இடத்துல போலீஸோட பாதுகாப்பு கட்டாயம் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நீங்களே சில விஷயம் பண்ணிட்டு இது விஜய் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நான் மட்டும் இல்லை, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இறந்து போன எல்லாருக்குமே ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வலிக்குது. ஆனால் அவங்க வீட்டுக்கே தெரியும் இது கண்டிப்பாக விஜய் காரணம் கிடையாது அப்படின்னு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.